सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। उपसृज्य तमस्तीव्रं जहार अश्वं पुनर्हरिः चशालयूपतः छन्नः हिरण्यरशनं विभुः अत्रिः सन्दर्शयामास त्वरमाणं विहाय सा कपालखट्वाङ्गद्धरं वीरो नैनम् अबाधत अत्रिणा चोदितस्तस्मै सन्दधे विशिखं रुषा सो अश्वं रूपं च तद्धित्वा तस्थौ अन्तर्हितः स्वराट् वीरश्च अश्वम् उपादाय पितृयज्ञमाथ अव्रजत् तदवद्यं हरे रूपं जगृहुः ज्ञानदुर्बलाः. விஷ்ணுவனுடைய அவதாரமாக இருக்கும் பிருத்து மகாராஜா 100 அஸ்வமேத யாகம் பண்ணணுங்கிற தீர்மானத்தில் ஆரம்பித்தார். 99 பண்ணியாச்சு. 100வது அந்த கடைசி போது கடைசி அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது இந்த இந்திரன் அந்த குதிரையை திருடிண்டு போயிடுறான். திருடிண்டு போகும் பொழுது இந்திர வேஷத்தில் வராத வேற வேஷத்தில் வர்றதுனால ஒரு கபால கட்டுவாங்க தரகா அந்த கபாலமெல்லாம் வச்சுண்டு ஒரு காப்பாளிக்கன் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுண்டு அல்லது ஒவ்வொரு எந்தெந்த இதெல்லாம் தேவதை ஸ்ருதி வாக்கியங்களில் நம்பிக்கை இல்லாத ஒரு ரூபங்களாக எடுத்துட்டான். ஆனால் எந்தெந்த ஒரு செக்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஹிந்து நம்ம சனாதன தர்மத்தினுடைய ஒரு பிரிவினைகளாக வேதத்தில் நம்பிக்கை இல்லாத பல பேர் பிரிஞ்சு போனவர்கள் அந்தந்த ரூபத்தை எடுத்துட்டானா. அதாவது இன்னைக்கு நம்ம அந்த ஒரு மதத்தை பேர் சொல்கிறோம், அதுக்கெல்லாம் மூல காரணம் இந்திரன் தான். ஸோ இந்த இந்திரன் ஒவ்வொரு ரூபத்தை எடுத்துண்டு இந்த குதிரையை திருட பார்க்குறான். ஸோ அதுதான் பின்னாடி இப்போது இனிமேல் நம்ம படிக்க போகிறோம். ஸோ முதல்ல அந்த ஒரு பெரிய இருட்டை முதல்ல அப்படியே எடுத்துகிட்டு போனான். அடுத்தது திருப்பி இருட்டை பண்ணி அந்த கயத்தோடு தூக்கிட்டு போனான். ஹிரண்ய ரசனம் அஸ்வம் புனக உபசிருஜ்ய ஜஹார. ஸோ மறுபடியும் அந்த கயத்தோடு தூக்கிட்டு போனான். அப்பையும் அத்ரி மகர்ஷி தான் ஏன்னா இருட்டாக இருந்தது, அவன் எங்கே இருந்தான்னு தெரியல, இந்திரன் எந்த வழியாக போனான்னு தெரியல. அதனால் அத்ரி மகர்ஷி தான் திருப்பியும் காமிக்கிறார், இந்த இடம் வழியாக போகிறான் பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது பிருத்துவனுடைய பிள்ளை அந்த விஜிதாஸ்வகா, அந்த விஜிதாஸ்வன்ங்கிற அந்த பிருத்துவனுடைய புள்ள அவனை திருப்பியும் துன்புறுத்தலை. ஏன்னா அவனுடைய வேஷம் அப்படி இருந்தது. ஸோ ஒரு இந்த வேஷம் இருக்கிறதுனால இட் இஸ் சிவனடியார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேஷத்தில் இருந்ததுனால இவன் பர்சியூ பண்ணலை. மறுபடியும் அத்ரி தூண்டுறார். இவன் ஒரு வில்லில் அம்பை வச்ச உடனே அஸ்வம் ரூபம் ஹித்வா, உடனே இந்திரன் அந்த குதிரையும் விட்டுட்டு தன்னுடைய ரூபத்தையும் விட்டுட்டு மறைஞ்சு போய்ட்றான். திருப்பியும் அந்த அஸ்வத்தை எடுத்துன்னு அப்பாவனுடைய யாகத்திற்கு கொண்டு வரான் அந்த பிள்ளை. இது வரைக்கும் பார்த்தோம் 22வது ஸ்லோகம் வரைக்கும். யானி ரூபாணி ஜகிருஹே இந்திரஹா ஹய ஜிஹீர்ஷயா தானி பாபஸ்ய கண்டானி லிங்கம் கண்டம் இஹ உச்சியதே. எந்தெந்த ரூபங்கள்லாம் இந்திரன் எடுத்துட்டானோ, யானி ரூபாணி ஹய ஜிஹீர்ஷயா இந்திரஹா ஜகிருஹே. ஹய ஜிஹீர்ஷயா குதிரையை ஹர்த்தும் இச்சையா, குதிரையை பிடுங்கணும், அபகாரம் பண்ணணும், தூக்கிண்டு போகணுங்கிற ஒரு ஆசையினால இந்திரன் எந்தெந்த ரூபங்களெல்லாம் எடுத்துட்டானோ தானே அந்த ரூபங்கள் அத்தனையுமே பாபஸ்ய கண்டானி, பாபத்தினுடைய கண்டம்னா நம்ம பார்ட்டுங்கிறோம். அந்த இடத்துல கண்டம்ங்கிறதுக்கு விவரணம் அடுத்த செக்ஷனில் இது ஒரு தனி சென்டென்ஸ். கண்டம் இஹ லிங்கம் உச்சியதே. கண்டம்னா பார்ட்டு துண்டுங்கிற அர்த்தம் எடுத்துக்காத, அதை சின்னம் சிம்பல் அப்படிங்கிற அறிகுறி அந்த மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்தில் கண்டம்ங்கிற பதத்தை யூஸ் பண்ணோம்னா இஹங்கிறச்சே சாஸ்திரத்தில் கண்டம் எனும் பதம் லிங்கம், அதாவது சின்னம் உச்சியதே, அதுதான் குறிப்பீடுங்கிற மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த பதத்தை.
அதனால இந்த இந்த இடத்துல பாகண்டங்கிற பதத்திற்கு பாபஸ்ய கண்டானி, பாபத்தினுடைய அடையாளங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறார். ஸோ எந்தெந்த ரூபத்தை அந்த குதிரையை வந்து பிடுங்கணும், குதிரையை வந்து தூக்கிண்டு போகணுங்கிற ஆசையினால இந்திரன் எந்தெந்த ரூபத்தெல்லாம் எடுத்துட்டானோ, ஜக்ரிஹே தானி பாபஸ்ய கண்டானி, அந்த ரூபங்கள் எல்லாமே பாபத்தினுடைய ஒரு இண்டிகேஷனாக மாறிடுது. ஏன்னா பாபத்தினுடைய கண்டங்கள் அப்படின்னு அர்த்தம் போட்டுண்டு அடுத்த சென்டென்ஸை இங்கே இக இந்த சாஸ்திர விஷயத்தில் கண்டம்ங்கிற பதம் லிங்கம் உச்சியதே. லிங்கம் என்றால் அந்த இடத்துல ஒரு சின்னம்னு சொல்கிறோம், ஒரு மார்க். இட் இஸ் அ மார்க் ஆஃப் சின் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு எந்தெந்த வேஷங்களெல்லாம் இந்த இந்திரன் எடுத்துட்டு அந்த குதிரையை தூக்கிட்டு போனானோ அது என்னென்னங்கிறத அடுத்த 2 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். ஸோ யானி ரூபாணி ஜக்ருஹே இந்திரோ ஹயஜிஹீர்ஷயா தானி பாபஸ்ய கண்டானி லிங்கம் கண்டமிக உச்சியதே. ததேவ பாகண்ட நாம நிருக்தியா தர்ஷயதி. அந்த பாகண்டங்கிறது இடத்துல பாபானி பாபஸ்ய கண்டானி பாகண்டா அப்படிங்கிற மாதிரி அது அந்த பதத்தை நிருக்தி பண்ணுற. நிருக்தினாலே எட்டிமலாஜிக்கல் டிரைவேஷன் ஃபார் தட் வேர்டு. ஸோ அந்த வேர்டுக்கு இப்போ எப்படி நிருக்தி சொல்கிறோம்னா எந்தெந்த ரூபங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டானோ அப்படின்னு. அப்போ அந்தந்த ரூபங்கள்லாம் என்ன அதை இப்போ சொல்ல போகிறார். ஏவம் இந்திரே ஹரத்யஸ்வம் வைன்ய யஜ்ஞ ஜிகாம்சயா தத் கிரஹீத விசிருஷ்டேஷு பாகண்டேஷு மதிர் நிருணாம் தர்ம இதி உபதர்மேஷு நக்ன ரக்தபட்டாதிஷு பிராயேண சஜ்ஜதே பிராந்தியா பேஷலேஷு ச வாக்மிஷு. இந்த தத் பிரபிருதி பாகண்ட மார்க்காக பிரவருத்தாக. இந்த இந்திரன் ஆரம்பிச்சு விட்டது தான் நமக்கு வந்து பாகண்ட மார்க்கம். அதாவது வேதத்தில் நம்பிக்கை இல்லாத இருக்கக்கூடிய ஒரு உபதர்மங்கள், அதாவது தர்மம் இல்லாத விஷயத்தில் தர்ம புத்திங்கிறது வருதே, அந்த மாதிரி ஒரு புத்தியோட ஆட்டிடியூடோடு இருக்கக்கூடிய இந்த பலவிதமான மதங்கள் ஏற்பட்டதே இந்த இந்திரன் குதிரையை வந்து தூக்கிண்டு போன பொழுது நடந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஏவம் இவ்வாறு இந்திரே அஸ்வம் ஹரதி சதி, இந்திரனானவன் அஸ்வம் குதிரையை வைன்ய யஜ்ஞ ஜிகாம்சையா ஹரதி சதி. வைன்ய வேணனுடைய பிள்ளையான பிருத்துவனுடைய யாகத்தை ஹந்தும் இச்சையா, அதை கெடுக்கணுங்கிற ஆசையினால இந்த இந்திரன் எப்போ அஸ்வத்தை அந்த குதிரையை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது, அதை கான்டெக்ஸ்ட் அங்கே வைக்கிறார். என்னென்ன ரூபங்கள் எப்படி எப்படி பாகண்டர்கள்னு நம்ம எப்படி பாஷண்டி அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த பாஷண்டிங்கிற அந்த ஒரு தமிழ் வார்த்தைக்கு தான் பாகண்டங்கிறது சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம். ஸோ பாபஸ்ய கண்டாங்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த குதிரையை பிருத்துவனுடைய யாகத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக அந்த குதிரையை இந்திரன் தூக்கிண்டு போகும் பொழுது இந்திரே ஹரதி சதி தத் கிரஹீத விசிருஷ்டேஷு, அவனால் ஏற்றுக்கொண்டு விடப்பட்ட தர்மே தர்மஹா இதி உபதர்மேஷு நக்ன ரக்த பட்டாதிஷு பேஷலேஷு வாக்மிஷு பாகண்டேஷு நிருணாம் மதிஹி பிராந்தியா பிராயேண சஜ்ஜதே. இப்படி வருது உங்களுக்கு அன்வயம். 2 ஸ்லோகமும் சேர்த்து இங்கே சொல்லிடணும். பல இடங்களில் தனியாக சொல்கிறா, ஆனால் இதை சேர்த்து சொல்கிறது தான் இன்னும் ஈஸியராக இருக்கும். ஸ்ரீதர சுவாமியும் அப்படி தான் அதை எடுக்கிறார் அந்த இடத்துல. ஸோ பாகண்டமார் தேன கிரஹீத விசிருஷ்டேஷு, அவனால் ஏற்றுக்கொண்டு புனக விசிருஷ்டேஷு மறுபடியும் விட்டவைகள் என்னென்ன, நக்ன ரக்த பட்டாதிஷு, நக்னாக ஜைனாக. நக்னங்கிற பதத்திற்கு வந்து ஆடை இல்லாதவர்கள், இந்த திகம்பர ஜெயினாஸை சொல்கிறோம் இல்லையா, அந்த திகம்பர ஆடையை போட்டுக்காத நேக்கடாக இருக்கிறவாளை வந்து நக்னாகான்னு சொல்கிறது. ஆனால் விஷ்ணு புராணத்தில் வந்து ஒரு செக்ஷனில் எப்படி அவர் சொல்கிறாருன்னா நக்ன லக்ஷணம்னு சொல்லி யார் யாரெல்லாம் வேதத்தில் நம்பிக்கை வைக்கலையோ அவர்களுக்கு வந்து அந்த வேதம் மந்திரம்ங்கிற ஒரு போர்வை இல்லையா, ஒரு ஆடை இல்லை. இட் இஸ் நாட் கவரிங் தெம், இட் இஸ் நாட் ப்ரொடெக்டிங் தெம். ஸோ வேத கவச்ச ரஹிதாக நக்னாகான்னு அங்கே வந்து நிர்வச்சனம் பண்ணுறார் விஷ்ணு புராணத்தில். அதனால் நக்னாகாங்கிறச்ச இங்கே ஜெயினர்கள்னு ஒரு அர்த்தம் எடுத்துட்டா கூட
பொதுவாகவே வேதத்தினுடைய ஆடை இல்லாதவர்கள், வேதத்தினுடைய ஒரு கவச்சம் இல்லாதவர்களை நக்னாஹா, ஆடை இல்லாதவர்கள் அப்படின்னு எடுத்துட்டு, நக்ன ரக்தபட்டங்கிறச்சே சிவந்த ஒரு துணியை அணிந்து கொள்பவர்கள் பௌத்தர்கள். இந்த ரெட்டு சந்நியாச வேஷத்தை போட்டு இருக்கக்கூடிய பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள். ஆதிஷு, ஆதிபதத்தினால காபாலிகாதயா தேஷு உபதர்மேஷு, வாமாச்சாரங்களை சில சமயம் எடுக்கிறார். அது இல்லாதையும் வெறும் காபாலிக வேஷம், அதாவது அந்த வேஷத்தை பூண்டு இருக்கிறவா. சிவனடியாருன்னுங்கிறது வேற, காபாலிகர்கள்ங்கிறச்சே கபாலத்தையும் இதையும் அந்த மாதிரி ஒரு வேற விதமான ஒரு வேதத்தில் சொல்லாத காரியங்களை செய்யக்கூடியவர்கள். நரபலி கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு வேதத்தில் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை அவள் மேற்கொள்றவா. அப்படி ஆதிபதத்தினால சொல்கிறார். ஸோ நக்ன ஜைனர்கள், ரக்தபட்ட பௌத்தர்கள், ஆதிஷு மற்றும் பல வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் யாரெல்லாம் உண்டோ அந்தந்த ஜனங்கள். உபதர்மேஷு தர்ம உபதர்மேஷு தர்ம இதி, உபதர்மங்கள்ங்கிறச்சு இப்போ தர்மத்தை போல இருக்கக்கூடியவைகள் உபதர்மங்கள். ஸோ தர்மத்தை உபதர்மாகங்கிறச்சு இந்த நக்னாதயா அதை ஆதாரமாக வைத்து கொண்டிருக்கும் ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அவளுக்குன்னு ஒரு தர்மங்கள் உண்டு, அவளுக்கு ஒரு புஸ்தகம் உண்டு, ஒரு படிப்புரைகள் உண்டு. அந்த மாதிரி விஷயங்களை உபதர்மங்கிறார். உபதர்மங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி சொல்கிற நிர்வச்சனம் தர்ம உபமேஷுங்கிறார். தர்மத்தை போல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் தர்மம்னு ஒரு புத்தி ஏற்படுறது. ஸோ தர்மஹா இதி. மேலும் பேஷலேஷு வாக்மிஷு உபதர்மேஷு தர்மம் போல் இருக்கக்கூடிய விஷயங்களில் தர்மம் எனும் ஒரு புத்தியை கொண்ட நக்ன ரக்தபட்டாதிஷு பேஷலேஷுங்கிறச்சு ஆபாததா ரம்யேஷு, அப்படியே மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ரம்யமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பாஷண்டிகள். ஸோ பேஷலேஷு ரொம்பவும் ஒரு சர்ஃபேஸ் லெவலில் தே சீம் டு பி என்ஜாயிங் த லைஃப் இல்லையா? அந்த மாதிரி ஆபாதத்தா மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அழகாக இருக்கக்கூடிய இந்த பாகண்டர்கள் ஒரு ஃப்ரீடத்தோடு இருக்கா, அந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு ஒரு விஷயம் தோன்றது அவளை பார்க்கும் பொழுது. ஸோ இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் டு பாகண்டேஷு. வாக்மிஷு நன்னா ஹேது பிரத்யுக்தி சொல்கிறவா. வாக்மினாலே அழகாக பேசக்கூடியவா, ஒரு வாதி, அந்த பேசும் திறன் கொண்டவர்கள். ஒரு ஹேத்து உக்தி சதுரேஷுங்கிறார். ஹேத்துவோட ஒரு காரணத்தோட உக்தி என்னென்னலாம் அவளுடைய ஒரு லாஜிக் உண்டோ அந்த லாஜிக்கை தே ஆர் ஏபிள் டு ப்ரெசென்ட் வெரி பியூட்டிஃபுல்லி, வெரி கிளெவர்லி. சதுரேஷு தே ஆர் கிளெவர் இன் ப்ரெசென்டிங் தேர் ஆர்கியூமெண்ட் அலாங் வித் ஹேத்து. ஆக்சுவலி பௌத்த மதத்தினுடைய ஒரு இதை பார்த்தோம்னா, ஆர்கியூமெண்ட்டை பார்த்தோம்னா நமக்கே வி வில் ஸ்டார்ட் ஃபீலிங் ஆமாம் கரெக்டு தானே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் நமக்கு. அந்த மாதிரி போகும் அது. பட் அந்த புத்திங்கிறது என்ன சொல்கிறாருன்னா பாப புத்திங்கிற நமக்கு. ஸோ பேஷலேஷு ரொம்ப ஆபாத்தத்தக மேலோட்டமாக அழகாக இருக்கக்கூடிய, வாக்மிஷு ஹேத்து சொல்லி ஒரு லாஜிக்கலாக பேச்சுத்திறன் கொண்டவர்களுமான, தத்கிரகீத விசிருஷ்டேஷு அவனால் ஏற்றுக்கொண்டு விடப்பட்ட, அதாவது இந்திரனால் ஏற்றுக்கொண்டு விடப்பட்ட, நக்ன ரக்தபட்டாதிஷு அதாவது உபதர்மேஷு தர்மம் போல இருக்கக்கூடிய விஷயங்களில் தர்மம் எனும் புத்தியை கொண்ட ஜெயினர்களும் பௌத்தர்கள் முதலியவர்கள் அவர்களிடத்தில், அதாவது அவர்களுடைய விஷயத்தில், நிருணாம் மதிஹி மனுஷியர்களுடைய புத்தியானது பிராந்தியா ஒரு பிரமையினால, ஒரு இல்யூஷன்னால பிராயண சஜ்ஜத்தை பாசிபிள் தட் அது போய் அவளுக்கு போய் ஈடுபாடோடு அங்கே போய் உட்காந்துக்கிறது அந்த புத்தி. ஏன்னா அது இன்னும் ஈஸியராக இருக்குது கிராஸ்ப் பண்ணுறதுக்கு. அதனால் அதில் புத்தி ஏற்படுறது அவளுக்கு.
ஸோ ஏவம் இந்திரே ஹரதி அஸ்வம் வைன்ய யஜ்ஞ ஜிகாம்சையா, அது தனியாக பிரிச்சுட்டுருணும். அது சதி சப்தமி போட்டு அதை தனியாக பிரிச்சுட்டுருணும். அப்போ இவ்வாறு அந்த பிருத்துவனுடைய யாகத்தை கொல்லணும்னு, அதாவது யாகத்தை வந்து கெடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த இந்திரன் வந்து குதிரையை வந்து தூக்கிட்டு போகும்பொழுது அவன் என்னென்னலாம் வேஷம் எடுத்துட்டானோ அந்தந்த வேஷங்கள் எல்லாம் பாகண்ட வேஷங்கள். அந்த பாகண்டங்கிறது பாபத்தினுடைய கண்டங்கள்னு எடுத்துக்கிறோம். அதாவது பாபத்தினுடைய சின்னம், சிம்பலாக இருக்கக்கூடிய அந்த வேஷங்களை அவன் எடுத்துட்டான். அந்த வேஷங்கள் எல்லாமே பேசலை, மேலோட்டமாக பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருந்தது. வாக்மிஷு நல்ல ஒரு பேச்சு திறன் கொண்டதாக இருந்தது. இதெல்லாம் எப்படி தெரியும் நமக்கு? வந்து பாகவதத்தில் வர்ணிச்சிருக்கிறது எப்படின்னா, ஜஸ்ட் அ சிம்பிள் ஸ்டோரியாக நமக்கு எடுத்துகிட்டு போகிறார். எப்படி எடுத்துன்னு போகிறார்? இந்திரன் வந்தான், ஒரு வேஷம் போட்டுட்டான், குதிரையை தூக்கிண்டான், போனான், அத்திரி காமிச்சார், இவன் வந்து அடிக்க போகிறான். இப்படி தானே நம்ம வந்து சீனை பார்க்குறோம். நடுவில் என்ன நடந்ததுங்கிற விஷயங்கள் நமக்கு வந்து இன்னும் கிளியராக தெரியல. சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு மற்ற புராணங்களில் நமக்கு சொல்லியிருக்கும். ஏன் இங்கே வாக்மின்னு போட்டிருக்கா? அது வந்து இப்போ பேச்சுத்திறன் கொண்டவன்னுட்டு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, ப்ராபப்ளி நீ குடு நில்லு அப்படின்னு கூப்பிட்டான் இல்லையா, அப்பொழுது நான் பண்ண மாட்டேன், இது என்னத்துக்கு, எதுக்கு ஒரு குதிரையை வந்து கொல்லணும், இந்த குதிரையை கொல்றது பாப்பம் இல்லையா, அஹிம்சா பரமோ தர்மஹா இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் அவன் வந்து he would have argued with பிருத்துஸ் சன். அந்த விஷயங்கள் நமக்கு வந்து இங்கே பிரதானமாக இல்லை, அது முக்கியம் கிடையாது பாகவதத்தினுடைய கண்ணோட்டத்துப்படி. அதனால அதை கொடுக்கல. ஸோ இந்த வாக்மிஷு பேஷலேஷு இந்த மாதிரி பதங்களை வச்சுண்டு ப்ளஸ் உபதர்மேஷு தர்ம இதி, தர்மம் எனும் புத்தியை கொண்டு இதெல்லாம் வச்சுண்டு we have to conclude ஏதாவது ஒரு சார்ட் ஆஃப் அ கான்வர்சேஷன் நடந்திருக்கணும் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் இந்த ஒரு மதத்தினுடைய பிரவೃತ್ತಿ ஏற்படுறதுக்கு மூல காரணமாக இது விளங்கறதுக்கு இப்படி ஒரு கான்வர்சேஷன் ஏற்பட்டிருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. ஸோ தர்ம இதி உபதர்மேஷு நக்ன ரக்த பட்டாதிஷு, அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு உகந்ததாக இருக்கிறதுனால இட் இஸ் ஈஸிலி அட்ராக்டிவ் ஃபார் பீப்புள். அதனால் நிருணாம் மனுஷர்களுடைய மதிஹி புத்தியானது பிராந்தியா இந்த மாதிரி தர்மம் இல்லாத விஷயத்தில் தர்மம்ங்கிற புத்தியை கொண்டு ஒரு இல்லியூசரியாக பிராயண சஜ்ஜத்தை போய் ஒட்டிக்கிறதுங்கிறார் அவளுடைய புத்தி. ஸோ ஏற்றுக்க முடியறது. எந்த யுகத்தில் நடக்கிறது இது வந்து? அதாவது இது கிருத யுகத்தில் தான் நடக்கிறது. திரேதா யுகத்துக்கு முன்னாடி, ராமனுடைய யுகத்துக்கு முன்னாடி தான் இது. இல்லை, அப்போ வந்து இந்த தர்மம் வந்து குறைஞ்சுனே போறதுங்கிறது அந்த இது கனெக்ஷன் புரிய மாட்டேங்கிறது. ஸோ அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு 4 காலில் நிற்கிறது இட் இஸ் ப்ராபப்ளி த பிகினிங் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் இது. அதனால அதர்மம் வந்து உங்களுக்கு அதனுடைய பிகினிங்ஸ் தான் தெரியுது. பிகினிங் ஸ்டேஜ் அவ்வளவுதான். அண்ட் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் அதர்மா அதுவும் உங்களுக்கு வந்து குறைச்சலாம் இருக்கும் கம்பேரிசன் பண்ணுறச்சே. நமக்கு இதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறது எதுக்குன்னா நமக்கு தர்மத்தை புகுட்டுறதுக்கு. அன்னைக்கு வந்து நமக்கு பர்சன்டேஜ் தெரியல, நமக்கு சொல்லலை. மேபி இட் வாஸ் ஜஸ்ட் 1% ஆஃப் அமங் த பீப்புள் ஹூ ஆர் ஃபாலோயிங் அதர்மா இல்லையா. ராவணனே இந்த வேஷம் போட்டு. ஆமாம், அப்படிதான் சொல்றது. தத் அபிஜ்ஞாய பகவான் பிருத்துஹு பிருத்து பராக்கிரமஹ இந்திராய குபிதஹ பாணம் ஆதத்த உத்யத கார்முகா. தது அபிஜ்ஞாய. ஸோ இந்த மாதிரி அவன் வேஷங்களாக போட்டுண்டு ஒரு ஏமாத்து வேலை பண்ணுறாங்கிறத புரிஞ்சுண்டு பகவான் பிருத்துஹு பிருத்து பராக்கிரமஹா, ஒரு பெரிய ஒரு பராக்கிரமத்தை உடையவர். பராக்கிரமங்கிறச்சு அந்த பிரேவரி, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செயலாற்றம் இருக்கே அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது பிருத்து மகாராஜாவுக்கு. அப்பேற்பட்டவர் உடனே கோபம் அடைஞ்சு குபிதஹா இந்திராய குபிதஹா, இந்திரனை குறித்து கோபம் அடைந்தவர். உத்தியத கார்முகா, வில்லை ஏந்தி கொண்டு, உத்தியத தூக்கி கொண்டு, வில்லை தூக்கிண்டு, பாணம் ஆதத்த அம்ப கோத்தர், ஆதத்த அம்ப அந்த வில்லு மேலே வச்சார் அவனை அடிக்கிறதுக்கு. உடனே எல்லாரும் பண்ணாதன்னு சுற்றி நிற்கிறா. இப்போ ரீசனிங் கொடுக்குறா. சில சமயம் நமக்கு வந்து அந்த ரீசனிங் ஒட்டி வராத மாதிரி இருக்கும், ஏற்றுருவோம். தம் ரித்விஜா சக்கரவத அபிசந்திதம் விசக்ஷ்ய துஷ்பிரேக்ஷம் அசஹ்ய ரம்ஹசம் நிவாரயாமாசுர் அஹோ மகாமதே நயுஜ்யதே அத்ர அந்யவதா பிரச்சோதிதாத். சொல்லிட்டேன் இல்லை. தது அபிஜ்ஞாய, அதை புரிஞ்சு கொண்டு, அதாவது தத்துங்கிறச்சு அந்த இந்திரனுடைய வேலையை
கிளியராக அவருக்கு வந்து இந்திரன் என்ன செய்யறாங்கிறத புரிஞ்சுட்டார் பிருத்து மகாராஜா. வில்ல எடுத்துட்டு பானத்தை கோத்தார். ஓகே, ரித்விஜா இந்த ரித்விக்கள்லாம் வந்து பகவானை பார்க்குறார். பார்த்த மாத்திரத்தில் அவளுக்கு ஒரு நிமிஷம் வந்து இங்கே நீங்கள் கொல்லக்கூடாது, இங்கே ஆகுதியாக போடுறது தான் ஒசத்தி, ஏன்னா யாகம் நடந்துட்டு இருக்கிற இடம். இங்கே வந்து வில்லை எடுத்துண்டு அடிக்கிறது கொல்றதுங்கிறது ஒரு விஷயத்தில் தான் நடக்கலாம். அதாவது அதை அடித்து அதை வந்து அக்னியில் ஆகுதி பண்ணுறதுங்கிறது தான் ஒரே காரியம். ஏன்னா அதுதான் வந்து வேத முறைப்படி தர்மமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நம்ம போய் இன்னொருத்தனை கொல்றதுங்கிறத ஆரம்பித்தோம்னா அதுவும் அதர்மம் அப்படின்னு அவ எடுத்து காமிக்கிறா பிருத்து மகாராஜாக்கு. ஸோ ரித்விக்குகள் எல்லோருமே அங்கே சேர்ந்திருந்தவர்கள் தம் சக்கரவத அபிசந்திதம் துஷ்பிரேக்ஷியம் அசஹ்ய ரம்ஹசம் விசக்ஷ்ய பார்த்து விட்டு அவனை எப்படி பார்க்குறாருன்னா துஷ்பிரேக்ஷியம் பார்க்க முடியலை. அவனை அப்படியே வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லுக் இட் ஹிம். ஏன்னா அத்தனை கோபத்தோடு பகவான் அப்படி நிற்கிறார். துஷ்பிரேக்ஷியம் அசஹ்ய ரம்ஹசம், ஒரு வேகம் வேற, விட்டேனா பாருன்னு ஒரு வேகத்தோடு அவர் வந்து அந்த பொறுக்க முடியாத ஒரு வேகத்தோடு இருக்கார் பகவான். மேலும் சக்கரவத அபிசந்திதம், சக்கரன் இந்திரனை வதம் பண்ணுவதில் ஒரு அபிசந்திதம் அவர் சங்கல்பம் ஏற்றுக்கொண்டவராக பார்க்குறார் அவனை. ஸோ இங்கே பாருங்க, சக்கரவதே அபிசந்திதம் கிருத அபிப்பிராயம், சக்கர இந்திரனை கொல்லுவதில் அபிசந்திதம் அபிப்பிராயத்தை கொண்டவராக, துஷ்பிரேக்ஷியம் பார்க்கறதுக்கு நம்மளால் அது எதிர்கொண்டு பார்க்க முடியாதவராக, அவருடைய வேகத்தை பொறுக்க முடியாமல் அல்லது பொறுக்க முடியாத ஒரு வேகத்தை கொண்டவராக, the speed with which he was behaving, it was such that he could not tolerate anything in front of him. அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ அசஹ்ய ரம்ஹசம், பொறுத்துக்கிறதுக்கு முடியாத ஒரு வேகத்துடன் கூடினவரான தம் அந்த பிருத்துவை பார்த்து ரித்விக்குகள் நிவாரயாமாசு தடுத்தார்கள். எப்படி தடுத்தார்கள்? இது வந்து அவ சொன்ன வார்த்தை இங்கே வந்து ஓப்பன் கோட்ஸ் போட்டுருணும். ஸோ அந்த ரித்விக்குகள் இந்த மாதிரி வார்த்தைகளை கூறி நிவாரயாமாசுகு தடுத்தார்கள். என்னன்னு சொன்னால், அஹோ மகாமதே, புத்திசாலியானவரே, உங்களுக்கு தெரியாதது கிடையாதுங்கிறதுக்காக அந்த அட்ரெஸ் அங்கே முதல்லையே அவரை வந்து சம்போதனம். ஹே மகாமதே, அத்திர பிரச்சோதிதாத்து அந்யவதா ந யுஜ்யதே. பிரச்சோதிதாத்து, இங்கே பிரச்சோதிதங்கிறதுக்கு பசோஹோ வதாத்துங்கிறார். பசோஹோ வதாத்து அந்நிய வதா, அந்யவதா அத்திர இந்த யாகத்தில் தவ ந யுஜ்யதே, உனக்கு சரி கிடையாது. அது எஜமானனா இருக்கார். இங்கே பிரச்சோதிதங்கிறது என்னன்னா, யூஸ்வலி பிரச்சோதித்தம்னா தூண்டப்பட்டதுன்னு அர்த்தம், லிட்ரல் மீனிங். அது வந்து எப்படி பொருந்தும் இங்கே அப்படின்னா, சோதனா லக்ஷணோ தர்மஹான்னுட்டு தர்மத்துக்கு லக்ஷணம் சொல்லும் பொழுது சோதனா லக்ஷணோ தர்மஹாங்கிறோம். சோதனானாலே வேத விகிதமாக இருக்கக்கூடியது, வேதத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய விதி நிஷேதத்தை தான் நம்ம சோதனான்னு சொல்கிறோம். அப்போ அந்த வேதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விதி நிஷேதங்கள் தான் தர்மம்னு சொல்கிறது. அதில் வந்து விகிதமாக இருக்கிறது, அதில் வந்து விதிக்கப்பட்டது எதுவோ அதுதான் பிரச்சோதிதம்னு பேர். ஸோ பிரச்சோதிதங்கிறத இந்த இடத்துல எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துக்கிறாருன்னா, வேதத்தில் எந்த ஒரு பசுவை கொல்லலான்னு விதிக்கப்பட்டிருக்கோ அதை தவிர வேறு ஒன்றை கொல்வது அந்யவதா அத்திர, இந்த யாகசாலை இந்த யாக சந்தர்ப்பத்தில் ந யுஜ்யத்தே தகாது, அது பொருத்தம் இல்லை. ஸோ வேதத்தில் சொல்லியிருக்குன்னா அதுபடி தான் நீங்கள் பண்ணணும். அப்போ வேத வாக்கியங்களை வச்சுண்டு நாங்கள் அவனை ஆகுதியாக பண்ணிடுறோன்னு அடுத்ததில் சொல்கிறான். ஏதான் சதம் ரித்விஜா சக்கரவத அபிசந்திதம் விசக்ஷ்ய துஷ்பிரேக்ஷம் அசஹ்ய ரம்ஹசம் நிவாரயாமாசுஹு அஹோ மகாமதே ந யுஜ்யதே அத்திர அந்யவதா பிரச்சோதிதாத். அதனால்தான் இங்கே ஸ்ரீதர் சுவாமி பசோஹோ வதாத்து அந்நிய வதான்னு போட்டிருக்கார். வேதத்தில் சொல்லியிருக்கிற அந்த தர்மத்தின்படி எதை நம்ம வந்து ஆகுதியாக கொடுக்கலாமோ அந்த வதத்தை தவிர வேறு எந்த ஒரு அந்த மிருகத்தை தவிர வேறு எதையுமே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு.
வயம் மருத்வந்தம் இஹார்த்தநாசனம் ஹ்வயாமஹே துவத்ஸ்ரவசா ஹதத்விஷம் அயாதயாமோபஹவைர் அனந்தரம் பிரசஹ்ய ராஜன் ஜுஹவாம தே அஹிதம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு சொல்யூஷன், இப்போ என்ன பண்ணுறதுங்கிறத கேட்பாரோ இல்லையோ. ஸோ தத்வதம் தூ வயம் கரிஷ்யாமஹா இது ஆகு. நாங்கள் அவனுடைய வதத்தை பண்ணுறோம், அவனை கொல்றதுங்கிறது எங்கள் கையில் விட்டுருங்கோ, நீங்கள் பண்ண வேண்டாம். யூ டோன்ட் டெட் யுவர் ஹேண்ட்ஸும் போமோல்லையோ, அந்த மாதிரி யூ டோன்ட் நீட் டு ஹேவ் பிளட் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ். அதுக்கு இங்கே எப்படி சொல்கிறார், நாங்கள் வயம் அர்த்தநாசனம் மருத்வந்தம் துவத்ஸ்ரவசா ஹதத்விஷம் மருத்வந்தம் ஹ்வயாமஹே, நாங்கள் கூப்பிடுறோம். ஹ்வயாமஹேங்கிறச்சே ஆஹ்வயாமஹே, இந்திராய இதம் நமமான்னு சொல்லி அக்னியில் நாங்கள் ஒரு ஸ்வாகா போட்டு அவனை இங்கே அழைக்கிறோம். அழைச்சதுக்கப்புறம் அவனையே வெட்டி இந்த அக்னியில் நாங்கள் போட்டு ஆகுதி பண்ணிடுறோம் அப்படின்னுட்டு இந்த ரித்விக்குகள்லாம் சொல்கிறான். வயம் துவத்ஸ்ரவசா ஹதத்விஷம், ஏற்கனவே அவனுக்கு பொலிவற்றவனாக இருக்கான். அவனுடைய த்விட்டு காந்தி ஹதம் எதனால், துவத்ஸ்ரவசா உன்னுடைய புகழ்னால. ஸ்ரவஸ் புண்ணியஸ்ரவசா அதெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா. ஸ்ரவஸ்னாலே காதுன்னு அர்த்தம். இட் இஸ் லக்ஷணையா நம்ம அதை கீர்த்தி புகழ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். காதில் தான் புகழ் விழும். அதனால ஸ்ரவஸுங்கிறது துவத்ஸ்ரவசான உன்னுடைய காதுனாலன்னு எடுத்துக்காத, உன்னுடைய கீர்த்தினாலன்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ துவத்ஸ்ரவசா உன்னுடைய கீர்த்தினால ஏற்கனவே பொலிவை இழந்தவனான ஹதத்விஷம் அர்த்தநாசனம், இங்கே இந்த பொருள்களெல்லாம் நாசம் பண்ணுறவன். இப்போ யாகத்துக்குன்னுட்டு நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பொருள் அல்லது வெறும் அர்த்தங்கிறத ஒரு பிரயோஜனத்திற்காக செய்யப்படக்கூடிய சாதனத்தை சொல்கிறது. அர்த்தங்கிறது ஒரு பிரயோஜனம், அர்த்தங்கிறச்சே பிரயோஜனம் அல்லது அர்த்த சாதனத்தை அர்த்தம்ங்கிறோம். எந்த ஒரு பிரயோஜனத்திற்காக செய்யப்படும் யாகமாக இருக்கோ அந்த யாகத்தையே அர்த்தங்கிறோம். அப்போ யஜ்ஞ நாசகம், யாகத்தை நாசம் செய்பவனான துவத் கீர்த்தியா ஏவ ஹதப்பிரபம் இந்திரம், உன்னுடைய கீர்த்தியினாலேயே துவத் ஸ்ரவசாயேவ ஹதத்விஷம் பொலிவை இழந்தவனான மருத்வந்தம் மருத்வான் இந்திரன், மருத்கணங்களை தன்னுடைய அடிமையாக வச்சுருக்கான். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, திதியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே போய் ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடியதை 47 அவன் வெட்டினான். அவைகள் தான் மருத்கணங்களாக ஆச்சு. அந்த மருத்கணங்கள் இந்திரனுக்கு ஒரு சேவக ரூபமாக இருக்குது. அதனால் மருத்வான்னு மருத்கணங்களை வைத்து கொண்டிருப்போம். அவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் அர்த்தத்தை நாசம் பண்ணுறதுங்கிறத குறிப்பிடுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. திதி இந்திரனை இது பண்ணுறதுக்காக ஒரு பகவானை இது பண்ணுறதுக்காகன்னுட்டு ஒரு பெரிய ஒரு குழந்தை உருவாகணும் அப்படிங்கிறதுல இருந்தான். அதை நாசம் பண்ணவன் அவன். அதனால அங்கேயும் அவனுக்கு மருத்துவான்னு பேர் வந்ததே அந்த ஒரு குழந்தைய 47 குழந்தையா அவன் மாற்றினான், 49 குழந்தையா. அதனால அங்கேயும் அவன் கெடுத்தான். அதனால மருத்துவான்னு அவனுக்கு பேர். இங்கேயும் யாகத்தை கெடுக்க தான் வரான் அவன். அதனால் அர்த்தநாசனம், யாகத்தை கெடுப்பவனான அந்த இந்திரனை, மருத்வந்தம் இந்திரனை, ஹ்வயாமஹே நாங்கள் அவனை கூப்பிடுறோம். ஆமாம். ஸோ இங்கே அவன் இந்த இந்திரனை கூப்பிட்டு அயாதயாம உபஹவைஹி அனந்தரம், அனந்தரம் பிறகு, அதாவது அவனை இங்கே அழைக்கும் பொழுது யாகம் மூலியமாக வேத மந்திரங்கள் மூலியமாக அவனை அழைப்பதனால அவன் யாக பசுவாக மாறிடுறான். ஹி இஸ் நாட் இப்போது அந்த குதிரையை தூக்கிண்டு போகிறதுக்காக அவன் வந்திருந்தான்னா அப்போது அவன் எதிரி. அந்த சமயத்தில் அவனை கொல்றதுங்கிறது வேதத்துக்கு மாறுபட்டான விருத்தமான ஒரு செயலாயிடுறது. வெரஸ் இப்போ இங்கே ரித்விக்குகள் வேத மந்திரங்கள் மூலியமாக அவனை ஆகுதி ரூபமாக இங்கே கூப்பிட்டான்னா அப்போ அவன் வந்தா அது யாகத்துக்கு சேர்ந்தவனாக ஆயிடுறான். ஹி பிகம்ஸ் an அங்கம் டு த யாகம். அப்போ அங்கமாக போகும் பொழுது அவனை இப்போ அக்னியில் போட்டு நம்ம அழிச்சுடலாம் அவனை அப்படிங்கிற பிளான் தானே அவளுக்கு. ஸோ அயாத்த யாம உபகதைஹி,
அயாத்தயாமன அகத வீரியைஹி ஆஹ்வான மந்திரைஹிங்கிறார். உபஹவைஹி மந்திரங்கள், அதாவது கூப்பிடுற மந்திரங்கள். அந்த கூப்பிடுற மந்திரங்கள் எப்படின்னா அயாத்த யாமம். யூஸ்வலி அயாத்த யாமம்ங்கிறது சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு ஜாமம் கழியாத ஒரு சாப்பாடு, அதாவது 3 மணி நேரம் ஆகல அந்த சாப்பாட்டுக்கு இன்னும் அப்படின்னா இட் இஸ் சமைச்சு 3 மணி நேரத்துக்குள்ளன்னா அது வந்து இட் இஸ் ஸ்டில் நாட் பிகம் பழைய சாதம் இல்லையா. அந்த ஒரு ஜாமம் தாண்டித்துன்னா அதுக்கு வந்து ஸ்லோலி அதனுடைய ஒரு குவாலிட்டி குறைஞ்சிடும்னு பேர். அதுதான் அந்த ஒரு முகூர்த்தம் தாண்டாமல் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு யாத்த யாமங்கிறோம். யாமன்னா ஒரு ஜாமம், ஒரு முகூர்த்தம், ஒரு 3 ஜாமம். அந்த யாமம்ங்கிறது 3 மணி நேரம் கணக்கு, நமக்கு 2 முகூர்த்தங்கிறோம். சம்திங் லைக் தட், எனக்கு கரெக்டாக வரல. ஆமாம், நாழிகை முகூர்த்தம் அந்த கணக்கில் யாமம்ங்கிறது 3 hours வரும் கணக்கு. ஸோ அயாத்த யாமம்ங்கிறச்சு ஒரு 3 hours தாண்டாமல் இருக்கக்கூடியதுங்கிறது சாப்பாடுக்கு நம்ம சொல்கிறது. இங்கே ஸ்ரீதர சுவாமி அந்த பதத்துக்கு எப்படி அர்த்தம் பண்ணிக்கிறார்னா அகத வீரியைஹிங்கிறார். அதனுடைய ஒரு ஸ்ட்ரென்த்து குறையாமல் இருக்கக்கூடிய உபஹவைஹி ஆஹ்வான மந்திரங்கள். எந்த மந்திரங்களுக்கு இன்னமும் ஒரு வீரியம் இருக்கோ, ஏன்னா யாகம் இன்னும் ஃபுல்லாக முடியலை, யாகத்துக்கு நடுவில் இருக்கிறதுனால இந்த மந்திரங்களுக்கு இன்னமும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அதனால அந்த அகத வீரியைஹி, வீரியம் இன்னும் போகாமல் வீரியத்துடன் கூடின மந்திரங்களை வைத்து ஆஹ்வான மந்திரைஹி அவனை, அதாவது தே அஹிதம் உனக்கு சத்ருவாக இருக்கக்கூடியவன், தே அஹிதம் உனக்கு கெடுதலை செய்யக்கூடியவன், அதனால உனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த மருத்வந்தம் இந்திரனை அனந்தரம் பிறகு, அதாவது அவனை முதல்ல கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசஹ்ய ஜுஹவாம, அவனை பிரசஹ்ய ஒரு பலாத்காரமாக ஜுஹவாம அக்னியில் ஹோமம் பண்ணுவோம். அதாவது கர்ம மார்க்கத்தினுடைய ஒரு சுபாவம் எப்படின்னா, விவேக்கியாக இருக்கிறவன் அனுச்சிதமான விஷயத்தை பண்ண மாட்டான், உச்சிதமான விஷயத்தை தான் பண்ணணும். இங்கே உச்சிதமான விஷயம்ங்கிறச்சு கர்ம மார்க்கத்துக்கு உட்பட்டதான வேத மந்திரங்களை வச்சு அவனை அழைக்கிறது, வேத மந்திரங்களை வச்சு அவனை அக்னியில் போடுறது. இது வந்து அந்த யாகத்தினுடைய அங்கமாக போயிடும். அதனால இது வந்து ஒரு பாப்பச் செயலாக உங்களுக்கு வந்து சேரப்போறதில்லை அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ அவன் யாக பசுவாக மாறிடுறான் அந்த இடத்துல. வயம் மருத்வந்தம் இஹார்த்தநாசனம் ஹொயாமஹே த்வச்ரவசா ஹதத்விஷம் அயாத யாமோபஹவைஹி அனந்தரம் பிரசஹ்ய ராஜன் ஜுகவாம தே அஹிதம். இந்த அயாத்தயாம உபஹவைஹி ஹொயாமஹே கூப்பிடுறோம், அதோட கனெக்ட் பண்ணிட்டு அனந்தரம் அவனை கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவனை இந்த அக்னியில் யாக பசுவாக அவனை வெட்டி போட்டுடலாம். சரியா? ஈதி ஆமந்திரிய கிரதுபதிம் விதுர அஸ்ய ரித்விஜः ருஷா ஸ்ருக்ஹஸ்தான் ஜுஹ்வதः அப்யேத்ய ஸ்வயம்பூஹு பிரத்யஷேதத. பிரம்மா அங்கே வந்து தடுக்கிறார். இந்த மாதிரி கிரதுபதிம் ஆமந்திரிய, ஹே விதுரரே, அஸ்ய ரித்விஜः, அஸ்ய இந்த பிருத்துவனுடைய, பிருத்தோஹோ ரித்விஜः ரித்விக்குகள் எல்லோருமே, ருஷா கோபத்தினால, கிரதுபதிம் யாகங்களுக்கு பத்தியாக இருக்கும் இந்திரன், இந்திரன் வந்து யாகத்துக்கு பத்தியாக இருக்கிறவன். ஏன்னா வேதத்தில் முக்கியமான ஒரு தேவதையாக இந்திரனை தான் சொல்கிறோம். அதனால் யாக ரூபமாகவே இந்திரனை வந்து பாவிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கிரதுபதி இந்திரனை ஆமந்திரிய கூப்பிட்டு அந்த இந்த மந்திரபூர்வகமாக அவனை வந்து கூப்பிட்டுட்டு அழைத்து, ஸோ முதல்ல வந்து இந்த அர்த்தவாத மந்திரங்கள்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் தான் இந்திராய இதன் நமமான்னு பண்ணணும். அந்த அர்த்தவாத ரூபமாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய ஒரு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரேசஸ், ஸ்துதி, ஸ்தோத்திரங்கள், அந்த ஸ்தோத்திரங்களில் பண்ணி முடித்து கையில் சுருக்க ஹஸ்தம், கையில் வந்து அந்த சுருக்குங்கிறது இப்போ இதை விடுறது, ஆகுதியை விடுறதுக்கு உண்டான அந்த ஒரு கரண்டியை சொல்கிறோமே, அதுதான் சுருக்கு. அதை கையில் வைத்து கொண்டிருப்பவர்கள் ஜுஹ்வதா ஹோமம் செய்கின்றவர்களை அபியேத்திய நெருங்கி ஸ்வயம்பூஹு பிரம்மா பிரத்யஷேதத்தை தடுத்தார். ஸோ பிரம்மா வந்து இந்த ரித்விக்குகள்லாம் இப்படி அந்த இந்திரனை கூப்பிட்ட பிறகு, ஆமந்திரியா கூப்பிட்ட பிறகு கையில் அந்த சுருக்க வச்சுன்னு இருக்கக்கூடியவர்களை பார்த்து
அதாவது ஹோமத்தை செய்கின்றவர்கள், அதனால கையில் சுருக்க வச்சுண்டு அவள் வந்து ஹோமத்தை பண்ண போறா. அப்படிப்பட்ட அந்த ரித்விக்குகளை அபியத்திய அவர்களிடம் சென்று, இந்த ரித்விஜகாவும் த்விதியா பகுவச்சனத்தில் தான் இதோட அட்ஜெக்டிவாக வருது. ஸோ அதனால் இதி ருஷா கோபத்துடன் கிரதுபதிம் ஆமந்திரிய அஸ்ய சுருக்ஹஸ்தான் ஜுஹ்வதः அஸ்ய ரித்விஜः அபியத்திய ஸ்வயம்பூஹு பிரத்யஷேததன் இருக்கு. न वध्यः भवताम् इन्द्रः यद् यज्ञः भगवत्तनुः यं जिगांसथ यज्ञेन यस्य इष्टाः तनवः सुराः. நீங்கள் வந்து யாரை இப்போ யாகம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதாவது எம் ஜிகாம்சத யாரை கொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ, பகவான் அதாவது பிரம்மா ரித்விக்குகள்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். எப்படி அந்த தடுக்கிறது, அந்த ஹோமம் பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்லி தடுக்கும் வார்த்தைகள் இங்கே சொல்கிறார். யம் ஜிகாம்சத யாரை ஹந்தும் இச்சத யாரை கொல்லணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, எம் இந்திரம் யக்ஞேன ஜிகாம்சத அல்லது யாகத்தினால் அவனை கொல்லணும்னு ஆசைப்படுறேன். ப்ளஸ் எதுக்காக? யாகத்தை ரட்சணை பண்ணுறதுக்காக தானே. ஸோ எந்த இந்திரனை யாகத்தை ரட்சிப்பதற்காக, யாகத்தின் மூலியமாக எந்த இந்திரனை நீங்கள் கொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ, மேலும் எஸ்ய இஷ்டாக தனவகா சுராக அந்த யக்ஞேன இஷ்டாக சர்வே சுராக எஸ்ய தனவகா இந்த யாகத்தினால இஷ்டாகான பூஜிதாகான்னு அர்த்தம். எந்த இஷ்டாக சில சமயம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறச்சே யாருக்கு பிடித்தமான சரீரங்கள் தேவர்களோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுவோம். இஷ்டாகாங்கிறது இஷு தாத்துலேருந்தும் வரும், யஜு தாத்துலேருந்து வரும். அதாவது அந்த யாகம் செய்வதுங்கிற அர்த்தத்துலேயும் வரும். ஸோ இஷ்டாகா எஸ் தனவகா எஸ்ய சுராகா அந்த இடத்துல வந்து எந்த யாகத்தினால யாகேன இஷ்டாகா, இந்த யாகேனவை இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கணும், இங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து மத்தியமணி நியாயம்னு பேர். நடுவில் அதை வச்சு இந்த ஒரு கிளாஸோடையும் அன்வயம் பண்ணிக்கணும், இந்த கிளாஸோடையும் அதை அன்வயம் பண்ணிக்கணும். அப்போ யக்ஞேன யாகத்தினால பூஜிக்கப்பட்டவர்களான தேவர்கள் சுராகா எஸ்ய தனவகா எந்த இந்திரனுடைய சரீரமாக ஆகின்றனவோ, இந்த தேவர்கள் தான் அந்த இந்திரனுடைய தனவகா. தனுங்கிறச்சு அவனுடைய கர சரணாதி அவயவங்கள். அந்த ஒரு ஸ்டேட்டில் அந்த ஸ்தானத்தில் இவர்கள் தான் ஃபங்க்ஷன் பண்ணுறா. ஒவ்வொரு தேவத்தையும் இப்போ சூரியன் தான் கண்ணாக இருக்கார், அந்த மாதிரி ஒவ்வொரு தேவத்தையுமே ஒவ்வொரு கை கால் கண் அப்படிங்கிற அவயவ ரூபமாக இவர்கள்லாம் இந்திரனுடைய சரீரங்களாக எக்ஸ்டென்ஷனாக தான் அவள்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறது. அப்போது எந்த ஒரு யாகத்தினால நம்ம பூஜிக்கப்படுற தேவர்களெல்லாம் அந்த இந்திரனுடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்காளோ, இந்திரனுடைய தனுக்கள் ஷரீரங்களாக இருக்கின்றார்களோ, எது யஸ்மாத் எந்த காரணத்தினால, இதுதான் ஃபைனல் இங்க. எது யஸ்மாத் யக்ஞா பகவத் தனுஹு, யக்ஞம் அப்படிங்கிறதே யக்ஞா நாமா அயம் இந்திரஹா பகவதா தனுஹு அவதாரா. இந்திரனே பகவானுடைய ஒரு அவதாரம் தானே. அதுக்கு என்ன சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம முதல் ஸ்கந்தத்தில் 3வது சாப்டரில் படித்த ஸ்லோகத்தை இங்கே எடுக்கிறேன். அந்த 3வது சாப்டரில் 22 அவதாரங்களை சொல்லும் பொழுது அதில் 7வது அவதாரமாக ததா சப்தமஹ ஆகூத்யாம் ருச்சேஹே யக்ஞः அபியஜாயத சஹ யாமாத்யைஹி சுரகணைஹி அபாத் ஸ்வயம்புவாந்தரம். எந்த ஒரு ஆகூத்தியாம் ஆகூத்தியனிடம் ஆகூத்தியனிடம் ருச்சேகே ருச்சி வழியாக யக்ஞங்கிற ஒரு அவதாரத்தை எடுத்துட்டாரோ பகவான் 7வது அவதாரமாக, யாமா முதலிய தேவதைகள், யாமாங்கிறது ஒவ்வொரு அவருடைய பிள்ளை, அதாவது இந்த ஸ்வயம்புவ மனு, அதுக்கப்புறம் ஸ்வயம்புவ மனுவனுடைய பிள்ளை முதலியவர்கள், அவர்களை வச்சுட்டு இந்த சாயம்புவ மன்வந்தரத்தில் பிரம்மா பிரஜாபதி இந்த மாதிரி பலவிதமாக அவதாரம் எடுக்கும் பொழுது
இவர் வந்து இந்திரனுக்கு உபகாரம் பண்ணாரோ இல்லையோ, யாக அவதாரமாக யஜ்ஞாவதாரமாக எடுத்தாரோ இல்லையோ பகவான். அதனால இந்த இந்திரனும் யஜ்ஞாவதாரத்திலேருந்து வந்த ஒரு பகவானுடைய தனு தான். ஸோ யஜ்ஞா நாம அயம் இந்திரஹான்னுடுற இந்த இந்திரனே தான் யஜ்ஞா என்று பெயர் கொண்டு ஒரு பகவானுடைய ஒரு அவதாரமாக பிறந்தவன். பகவானுடைய அவதாரமா யஜ்ஞம். யஜ்ஞங்கிறது இந்திரன், ஏன்னா அதுதான் இந்திரன் தான் பிரதான தேவதை. அதனால யஜ்ஞா இஸ் ஈக்குவல் டு இந்திரஹாங்கிற இந்த இடத்துல. ஸோ எந்த காரணத்தினால யஜ்ஞங்கிற பகவானுடைய ஒரு தனு அவதாரமானது இந்திரனாக இருக்கிறாரோ தஸ்மாத் அந்த காரணத்தினால சஹா இந்திரஹா பவதாம் ந வத்யஹா அந்த இந்திரனானவன் உங்களால் பவதாம் அதாவது பிருத்துவனால வத அர்ஹா ந பவதி, ஹி ஷுட் நாட் பி கில்டு, இஸ் நாட் ஃபிட் டு பி கில்டுங்கிற. ஸோ ந வத்யஹா பவதாம் இந்திரஹா யத் யஜ்ஞஹா பகவத்தனுஹு யம் ஜிகாம்சத யஜ்ஞேன யஸ்ய இஷ்டாஹ தனவஹ சுராஹ. சரியா? இது கொஞ்சம் வியாக்கியானம் இருக்கும். ஸோ அதனால நம்ம இதோட நிறுத்திப்போம். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. ಧನ್ಯವಾದ.